கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. அதாவது ராசி மண்டலத்திலேயே 4வது ராசி கடகராசி. இந்த கடகராசிக்காரவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரையும் இந்த ஒரு வருட காலம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனியோடைய தாக்கத்திலிருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காங்க கடகராசிக்காரவங்க. இப்ப ராகு கேது என்ன பண்ணுது? 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேதுவுடைய ஆதிக்கத்துக்குள்ள கடகராசிக்காரவங்க மாற்றாங்க. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தடை தாமதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சோ ஒரு மத்தியமமான ஒரு வருடமா தான் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு, கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய நல்ல ஒரு டைம் தான். ஏன்னா குரு 2026 ஜூன் 2ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 நாள்லயே பாத்தீங்கன்னா குரு மாறிடுறாரு. சோ குரு மாறினவனே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள உச்சமாவாரு. ஜென்ம குருவாவே இருந்தா கூட பாக்கியாதிபதி ராசியில உச்சமாகி பாக்கிய ஸ்தானத்தையும் அதே நேரத்துல சனி பகவானையும் பாக்குறதுனால 7ஆம் இடத்தையும் பார்த்து 7ஆம் அதிபதியும் பாக்குறதுனால கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. ஆனா வர்ற டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 2026 டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு அந்த குரு கேது என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே குரு கேதுவெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு சற்று பின்னடைவை தரக்கூடிய வருடமா இருக்கிறதுனால ஒரு மத்தியமமான வருடமா தான் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கிறது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள்.